சுற்றி நின்று ஊரே பார்க்க களம் காண்பான் புன்னகையில் சேனை வாழ ரணம் காண்பான் உன் பேரை சாய்க்க பல யானைகள் சேர்ந்த போத நீ சிங்கம்தான். லாரி ஓட்டுநரும் நகராட்சி தூய்மை பணியாளரும் பெற்றெடுத்த தங்க கட்டி. நதி கண்ணாடி என்ன வேலை பார்க்குறாங்க? அம்மா பேருங்க என்ன வேலை? தூய்மை பணியாளரா? என்ன தூய்மை பணியாளரா? அதெல்லாம் தைரியமா சொல்லணும். நல்ல வேலை தான். எந்த வேலை பார்த்தாலும் நல்ல வேலை தான். ஓகேவா? நல்லா இருக்கக்கூடாது. குழந்தைங்கன்னா இப்படிதான் இருக்கணும்னு ராஜ மரியாதையுடன் குவியும் பாராட்டுக்கள். ஐயோ பாவம், யாரோ பணப்பைய விட்டுட்டு போயிட்டாங்கன்னு காவல் நிலையத்தை நோக்கி ஓடி வந்த பிஞ்சு கால்கள். ₹1 கூட குறையாம மொத்த பணத்தையும் கொண்டு வந்து ஒப்படைத்த சிறுமிக்கு அவங்களுடைய அந்த மனசுக்கு நிச்சயமா வருங்காலத்துல சிறப்பா வருவாங்க. திருவாரூர் மாவட்டம் பழவனங்குடி பகுதியை சேர்ந்த செந்தில்குமார் கனிமொழி தம்பதியுடைய மகள் தான் யுவஸ்ரீ. செந்தில்குமார் அவர்கள் லாரி ஓட்டுநராகவும் கனிமொழி அவர்கள் நகராட்சி தூய்மை பணியாளராகவும் பணி செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த வறுமையை போக்குறதுக்கு படிப்பு ஒண்ணுனாலதான் முடியும் அப்படின்னு பெற்றோர்கள் சிறுமிய மோசஸ் அரசு உதவி பெறும் நடுநிலை பள்ளியில படிக்க வச்சிருக்காங்க. 8ஆம் வகுப்பு படிக்கிற இந்த சிறுமி வழக்கம் போல பள்ளிக்கு சைக்கிள்ல போயிட்டு இருக்கும் போதுதான் திடீர்னு யாரோ ஒரு நபர் பணப்பைய தவறு விட்டுட்டு போறத பாத்திருந்திருக்காங்க. உடனே ஓடி போய் அந்த பணப்பைய எடுத்து அவங்க கிட்ட குடுக்கலான்னு நினைச்சா அதற்குள்ள அவங்க வெகு தூரம் போயிருந்திருக்காங்க. உடனடியா யுவஸ்ரீ வகுப்பாசிரியர் கிட்ட அந்த பைய ஒப்படைச்சிருந்திருக்காங்க. இதை தொடர்ந்து ஆசிரியர்கள் மாணவிய காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று அவங்க கையாலேயே பணப்பைய காவல்துறை கிட்ட ஒப்படைச்சிருந்திருக்காங்க. மாணவிக்கு பொன்னாடை அணிவிக்கப்பட்டு கை குலுக்கி பாராட்டுகளையும் அங்க இருக்கக்கூடிய காவல்துறையினர் தெரிவிச்சிருக்காங்க. வறுமையிலும் நேர்மை, அதுவும் இந்த சின்ன வயசுலயே உரியவங்க கிட்ட ஒரு பொருளை ஒப்படைக்கணும்னு நினைச்சு இவ்வளவு பெரிய முயற்சி எடுத்த அந்த சிறுமிக்கு பாராட்டுகள் தெரிவிக்கிறதுக்கு வெறும் வார்த்தைகள் மட்டுமே நிச்சயமா பத்தாது. இருந்தாலும் உங்களுடைய வாழ்த்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் வீடியோஸ்க்கு பிஹைண்ட் நோட்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க.